கேர் சிஸ்டம் இன் இந்தியா. இதுதான் வந்து கம்யூனிட்டி மெடிசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எம்பிபிஎஸ் அண்டு எம்பிபிஎஸ்லையும் இம்பார்ட்டன்ட், நீட் பேஜில் நிறைய எம்சிக்யூஸ் இதுலேருந்து கேட்பாங்க. ஹெல்த் கேர் சிஸ்டம்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, இட் இன்க்ளூட்ஸ் ஆல் இன்ஸ்டிடியூஷன், people, services aiming to improve health care. Objectives of health system: to improve health to all, reduce mortality, morbidity, promote equity, affordability, accessibility. பாசிட்டிவ் ஹெல்த்தை நம்ம ப்ரமோட் பண்ணுறங்க. மார்ட்டாலிட்டியும் மார்பிடிட்டி ரேட் வந்து குறைக்கிறங்க. ஈக்விட்டிட்டி வந்து ப்ரமோட் பண்ணுறங்க. ஈக்விட்டினா என்ன? இப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுன்றது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ எல்டர் பீப்புளுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். சில்ட்ரன் அடல்ட்டை கம்பேர் பண்ணும்போது சில்ட்ரனுக்கு பேஸ்ட் ஆன் தர் சுச்சுவேஷன், அதாவது சுச்சுவேஷனை பொறுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி ஆகும். அதாவது பீப்புளோட நீடை பொறுத்து ட்ரீட்மெண்ட் வந்து மாறும். ஈக்குவலிட்டினா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஈக்விட்டினா அவங்களுக்கு தேவையை பொறுத்து வந்து மாறுபடும். அதுதான் வந்து ஈக்விட்டி. ப்ரைமரி 3 டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் இருக்குது. ப்ரைமரி லெவல், செகண்டரி லெவல், டெரிஷரி லெவல். ப்ரைமரி லெவல் வந்து ஒரு டிசீஸ், இப்போ காய்ச்சலே வருதுன்னா நம்மளால் ட்ரீட் பண்ண முடியல, க்யூரும் பண்ண முடியல. அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெஃபரல், அதாவது செகண்டரி லெவலுக்கு வந்து நம்ம கொண்டு போகிறோம். அதாவது பேசிக் அண்ட் எசென்ஷியல் ஹெல்த் கேர் தான் ப்ரைமரி லெவல். செகண்டரி லெவல்ன்றது என்னென்னா, இப்போ ஃபர்தராக நம்ம ப்ரைமரி லெவல்லேருந்து செகண்டரி அட்டென்ட் பண்ணும்போது அப்போயே நம்மளை க்யூர் பண்ண முடியல, இன்னும் ஃபர்தராக சர்ஜரி அந்த மாதிரி தேவைப்படும் போது டெரிஷரி லெவலில் அட்டென்ட் பண்ணுறாங்க. இப்போ ப்ரைமரி லெவலில் என்னென்னா இன்க்ளூட் ஆகும்? சப் சென்டர், ப்ரைமரி ஹெல்த் சென்டர். செகண்டரி லெவலில் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், சிஹெச்சி. டெரிஷரி லெவலில் மெடிக்கல் காலேஜ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல். இதுதான் வந்து ப்ரைமரி ஹெல்த் கேர். இதுதான் வந்து பேசிக்கு அப்ரோச் டு ஹெல்த் கேர். ஹெல்த்து ப்ரமோட் பண்ணுறாங்க. பாசிட்டிவ் ஹெல்த்து, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து, இந்த மாதிரி மென்டல் ஹெல்த்து, இதெல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதுதான் ஹெல்த் ப்ரொமோஷன். ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் சர்வீஸ், டிசீஸை வந்து டிசீஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க. க்யூரேட்டிவ் சர்வீஸ்னால் ஏதாவது டிசீஸோடு இருப்பாங்க, அதாவது டிசீஸ் இருக்கவங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம க்யூர் பண்ணுறது க்யூரேட்டிவ் சர்வீஸ். டிசபிலிட்டி லிமிட்டேஷன் அண்டு ரீஹேபிலிட்டிவ். டிசபிலிட்டி லிமிட்டேஷன்ஸ்னால் இப்போ போலியோ இதெல்லாம் வந்து இதுதான் டிசபிலிட்டி லிமிட்டேஷன். ரீஹேபிலிட்டிவ்னா அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ரீஹேபிலிட்டிவ்னா இப்போ விஷுவல் இம்பேர்மெண்ட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்பெக்டக்கல்ஸ் போகிறது, இதெல்லாம் வந்து ரீஹேபிலிட்டிவ். இதுதான் அப்ரோச் டு ஹெல்த் கேர். எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூஸ் 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எம்சிக்யூ கேட்கலாம், இல்லை இது ஷார்ட் நோட்ஸில் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷார்ட் நோட்ஸில் கேட்கலாம். நீட் பேஜில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இம்பார்ட்டண்டான நிமோனிக்கும் எலமெண்ட்ஸ் பார்ப்போமா என்னன்ட்டு. இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நிமோனிக் எலமெண்ட்ஸு. இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஜுகேஷன், அதாவது ஹெல்த் எஜுகேஷன். எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் locally endemic disease prevention. E stands for essential drug. M stands for mother and child health care. Mother and child health care. E stands for expanded immunization program. Expanded immunization program. இப்போ மிஷன் இந்திரதனுஷ். மிஷன் இந்திரதனுஷ். மிஷன் இந்திரதனுஷ். N stands for nutrition supply. T stands for treatment of common disease. S stands for safe water and sanitation. S stands for sanitation, safe water and sanitation. S stands for safe water and sanitation.
இப்போ நம்ம இது வந்து நம்ம மறக்க தேவையில்லை, ஏன்னா எலமெண்ட்ஸ்ன்னு கேட்டால் இந்த நிமோனிக் வச்சு நம்ம அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஹெல்த் கேர் சிஸ்டத்துலன்னு பார்த்தோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் இதில் வந்து இதுவுமே வந்து நிமோனிக் தான். எவ்ரி சிட்டிசன் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் கேர். இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், I stands for intersectoral coordination, A stands for appropriate technology, L stands for level of care based on need. இது 5 பிரின்சிபல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷனாக என்னென்னு பார்க்கலாம். ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷனாக என்னென்னா ஹெல்த் கேர் ஆஸ் பர் ஹெல்த் நீடு. அதாவது ப்ரெக்னென்ட் லேடிக்கு வேறு மாதிரி ஹெல்த் நீடு இருக்கும் கம்பேர் அடல்ட்டுக்கு. சில்ட்ரனுக்கு ஹெல்த் நீட் வந்து வேறு மாதிரி இருக்கும், அடல்ட்டுக்கு வேறு மாதிரி ஹெல்த் நீட் இருக்கும், எல்டருக்கு ஹெல்த் நீட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்னா பேஸ்ட் ஆன் தர் சுச்சுவேஷனை பொறுத்து மாறும். அதே ஈக்குவாலிட்டினா என்ன, இப்போ மேலு ஃபீமேலு அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக ஹெல்த் கேர் வந்து அசஸ் பண்ணுறது. இதே ப்ரெக்னென்ட்டுக்கும் சைல்டுக்கும் ஒரே மாதிரி ஹெல்த் அசஸ் பண்ணுறது. அதாவது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஈக்குவாலிட்டி. ஈக்விட்டபிள்னா பேஸ்ட் ஆன் தர் சுச்சுவேஷன். கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்னா என்ன, ரோகி கல்யாண் சமிட்டி, அக்ரீட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ் ஒர்க்கர்ஸ், மகிழா ஆரோக்கிய சமிட்டி, அக்கௌண்டபிள் ஃபார் ஹெல்த் ஆஃப் த கம்யூனிட்டி. இதுதான் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்லர். இந்த 5 பிரின்சிபல்ஸில் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்டர்செக்டரல் கோஆர்டினேஷன் அப்படின்னா மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்து ஹெல்த் கேர் சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் இன்டர்செக்டரல் கோஆர்டினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமே முகட் பாரத் 6 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து இது ஒர்க் பண்ணுறாங்க. ICDS இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். இது வந்து இன்னொரு லெசனில் நம்ம பார்க்கலாம் இதை பற்றி டீட்டெயிலாக. ICDS பற்றி. MOWCDனா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் இன்டர்செக்டரல் கோஆர்டினேஷன்ஸ். அப்ராப்ரியேட் டெக்னாலஜினா என்ன, லோ காஸ்ட்டு, அஃபோர்டபுள், நல்லா ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 99 டாட்ஸ், நிகாஷி ஆப்பார் டிபி, நிக்ஷூட் ஆப்பார் லெப்ரசி, ஓரஸ் வித் ஜிங்க்கு. அதாவது ரிசர்ச் பேஸ்டு மாடல், RCA லேட்ரைன்ஸ். இதுதான் அப்ராப்ரியேட் டெக்னாலஜி. ரூரல் ஹெல்த் கேர் சிஸ்டம் தான் பார்க்குறாங்க. ரூரல் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே இப்போ வில்லேஜ் என்னென்ன இருக்குது, வில்லேஜ், சப் சென்டர், ப்ரைமரி ஹெல்த் சென்டர், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. வில்லேஜ்னால் என்ன, ஒரு 1000 பீப்புள் இருந்தால் அது வில்லேஜ். இப்போது எத்தனை பாப்புலேஷன், எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிவிஷன் பார்த்துட்டோம். பாப்புலேஷன் பாருங்கள். வில்லேஜில் வந்து 1000 பாப்புலேஷன். சப் சென்டரில் வந்து HTFனா H ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹில்லி ட்ரையபிள் ஃபாரஸ்ட்டு. இந்த ஏரியாவில் 3000ம் பிளைனில் வந்து 5000ம் இருக்காங்க. ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் வந்து HTF 20,000, பிளைனில் வந்து 30,000. கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்னு பார்த்தோம்னா HTFல 80,000, பிளைனில் வந்து 1,20,000. அதான் வந்து பாப்புலேஷன். டிவிஷன் பார்த்துட்டோம், பாப்புலேஷன் பார்த்துட்டோம். ஒர்க்கர்ஸு வில்லேஜுக்கு யார், ஆஷா ஒர்க்கர்ஸு. சப் சென்டரில் வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர், ஒரு மேலு ஒரு ஃபீமேலு. அதுவே ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் 3 மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், MO இன்சார்ஜ், MO ஆயுஷ், அதாவது MOனா மெடிக்கல் ஆஃபீஸர் டென்டல், ANMனா என்ன, ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வியூஸ், ஃபார்மசிஸ்ட், ஹெல்த் அசிஸ்டண்ட்டு HA. இதுதான் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் உள்ள ஒர்க்கர்ஸு. கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ்க்கு என்னென்ன யாரெல்லாம் தேவை, ஸ்பெஷலிஸ்ட், அதாவது மெடிஷன், சர்ஜரி, OG, பீடியாட்ரிஷியன். இந்த 4 தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து 2 ஆட் பண்ணியிருக்காங்க, அனஸ்தீசியாலஜிஸ்ட், ஆப்தமாலஜிஸ்ட்டு. ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா மெடிஷன், சர்ஜரி, OG, பீடியாட்ரிஷியன், அனஸ்தீசியா, ஆப்தமாலஜிஸ்ட், ANM ஆக்ஸிலரி நர்வ் மிட்வியூஸ், ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், OT டெக்னீஷியன். கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரோட ஒர்க்கர்ஸ் இதுதான் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டருக்கு. அதே டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு யார் தேவை, கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ், ஸ்பெஷலைஸ்டு லெபார்ட்டரிஸ், ஸ்டாஃப் நர்ஸு, ANM, ஃபார்மசிஸ்ட், ப்ரோக்ராம் மேனேஜர். இந்த ஒர்க்கர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தேவை. டிவிஷன் பார்த்துட்டோம், பாப்புலேஷன் பார்த்துட்டோம், ஒர்க்கர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ எத்தனை பெட்டு தேவை, எத்தனை ஸ்டாஃப் தேவைன்னு பார்க்கலாம். வில்லேஜுக்கு விட்டுருங்க. சப் சென்டரில் பாருங்கள், சப் சென்டரில் 3 to 3 பெட்டு தேவை. அதுவே ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் 4 to 6 பெட்டு. கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில்
மோர் தென் 30 பெட்ஸ் தேவை. டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் மோர் தென் 80 பெட்ஸ் தேவை. அதுவே சப் சென்டரில் ஸ்டாஃப் பாருங்க 3 to 4 ஸ்டாஃப் தேவை. ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் பேசிக்காக 13 to 14 ஆனால் டெசைரபிளாக 18 to 21 தேவை. கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் வந்து பேசிக் to 45 to 46 தேவை. டெசைரபிளாக 50 to 52 தேவை.